ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்னடா தரையை காமிச்சிட்டுன்னு நினைக்கிங்களா? எங்கள் கடை பக்கத்தில் இருக்க டைல்ஸ் எல்லாம் உடஞ்சி போகுது. அதை அப்படியே விட்டால் வந்து துண்டு துண்டாக போகுது. அதுக்காக அங்கே கொஞ்சம் கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் போய் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிமெண்ட் வாங்கிட்டு வந்து இப்படி உடஞ்சி போகுது பாருங்க. இந்த அப்படியே விட்டோன்னா துண்டு துண்டாக ஆகுது, கண்ணாடி கிள்ளி மாதிரி ஆகுது. என்னதான் நம்ம வாடகைக்கு இருந்தாலுமே நம்ம பொறுப்பில் இருக்க பொருளை நம்ம பத்திரமா வைக்கணும். இதுக்கு பணம் காசுலாம் நாங்கள் கொடுக்கல. 3வது கடையில் வேலை நடக்கு. கொஞ்சம் சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து இவர் அந்த உடஞ்ச இடத்தெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கையாலேயே போட்டு அவிக்கிட்டு இருக்காரு. சரி, பார்க்க போனால் நம்ம கொத்தனார்லாம் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க கையில் இப்படி தானே ஆகும். போன தடவை இந்த பக்கத்தில் அது உடஞ்சிது, இந்த தடவை இது உடஞ்சிட்டு. எப்படி உடையுது இன்னொன்று தெரியல. இந்த பாருங்க, இப்படி தான் இருந்தது. இப்போ உடஞ்சி எனக்கு பயமாக இருக்கும், மொத்தம் வந்துடும் சொல்லி சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து கரைக்க ஆரம்பித்தாச்சு, பூச ஆரம்பித்தாச்சு. எங்கள் 3 கடைக்குமே ஒரே டைல்ஸ் தான், சரிங்களா? ஆனால் அவங்களதுனா உடையில, எங்களுக்கு மட்டும் உடையுது. ஏன் எங்களுக்கு கஸ்டமர் அதிகம் வராங்க அதனாலையா, இல்லை கஸ்டமர் வந்து அதில் தங்குன்னு குதிக்காங்கன்னு தெரியல. நாங்கள் இந்த கடையை என்றைக்கு காலி பண்ணுறோமோ, கடையிலாம் நிறைய டேமேஜ் இருக்குது. வேலை பார்த்து எல்லாம் உடச்சி வச்சுருக்கு. எல்லாம் சரி பண்ணிட்டு தான் போனோம். இதை நான் எத்தனை நாளாக விட சொல்கிறேன், கொஞ்சம் சிமெண்ட்டை வாங்கி பூசப்பான்னு. இவர் இன்றைக்கி ஓசிலேயே நாங்கள்லாம் ஃப்ரீயாக கிடச்சா பின்னாலும் வாங்கி குடிச்சிருவோம். நீங்கள் இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்குவீங்களா? அக்கம் பக்கத்தில் வேலை நடக்கும்போது உங்கள் வீட்டு வேலையை முடிச்சிருவீங்களா சொல்லுங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வடியுது அது. இது பாருங்க, போனதோட உடஞ்சிது. இதில் சிமெண்ட்டை போட்டாச்சு. வரிசையாக இந்த கரும்புளி செம்புளி குத்துன மாதிரி இருக்குது. இந்த டைல்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த டைல்ஸு இங்கே பாருங்கள் இவ்வளோ பார்க்க அசிங்கமாக இருக்குது. என்ன செய்ய ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பிறப்புற நேரத்தில் பக்கத்து கடையில் வேலை செஞ்சோன்னே இவருக்கு சிமெண்ட்டை வாங்கி கரைச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமாக குளிருது பாம்பேயில். நான் சும்மாவே பகல்லே இப்போ சொட்டு போட ஆரம்பிச்சிட்டு ஃபேனெல்லாம் போடுறதே இல்லை கடையில். இதை பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிற பொருள்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்களும் ஃப்ரீயாக வச்சு எங்கள் உடஞ்ச இடத்தெல்லாம் சரி பண்ணிட்டோம். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே ஃபுல்லாக மீண்டும் நல்ல பதில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிற பொருளுக்கு டேஸ்ட் அதிகம், ருசி அதிகம், ஸ்ட்ராங் அதிகம். பாய். அதனால் கையை நல்லா கழுவுப்பா, கையெதுவும் பொத்துக்க போகுது. பொத்திட்டுனா பின்ன வேலை நின்றுடக்கூடாது. நம்ம வேலை, நம்ம கை தான் நமக்கு சொத்து. இனி இந்த பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க. இங்கெல்லாம் காலையில் கூட நல்லா காஞ்சிரும்னு நினைக்கிறேன்.